வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல ஹோட்டல் சரவண பவன் தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடலாம். ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 8 சின்ன பல்லு பூண்டை போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூடவே 2 ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், 8 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். அடுப்பு நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். இந்த ஸ்டேஜ்ல பழுத்த 4 தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல வச்சிடலாம். இப்ப தக்காளி நல்லா குழைய வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுருவோம். சரவண பவன் தக்காளி சட்னியோட ரகசியமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா பண்றது தான். 1 மடங்கு வெங்காயத்துக்கு 2 மடங்கு தக்காளி போட்டு செய்யறது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி இதை அரைச்சிடுவோம். சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப இதுக்கு தாளிப்பை போட்டுருவோம். தனியா ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை போட்டுட்டு அது கூடவே 4 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை கிள்ளி போட்டு நல்லா வதக்கிடலாம். தாளிச்சதை தக்காளி சட்னி மேல ஊத்தி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தக்காளி சட்னி பாத்தீங்கன்னா 5ல இருந்து 6 பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம். உங்க வீட்டுல இன்னைக்கு காலையில என்ன டிபன் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே.